Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த சின்ன பூஜை கூட எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். மீதமா இருக்கிற துண்டு ஒயர்களை வச்சு தான் நான் இந்த கூடையை வந்து போட்டுருக்கேன். இந்த கூடையை நம்ம ரிட்டர்ன் gift-ஆ கொடுக்கலாம். சரி வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போறதுக்கு நான் 2.5 அடியில 7 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த 7 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கிறேன். மடிச்சிட்டு அடுத்ததா ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரை நம்ம மடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயர்ல வச்சு அந்த ஒயர் அளவுக்கு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சிட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஈவனாக இல்லைனா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து ரெண்டாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூணாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நாலாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ அஞ்சாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். அடுத்து ஆறாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஏழாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ண 7 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடில் அளந்து விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைன் வந்து சென்டர் லைனு. இந்த லைனுக்கு மேலே 3 லைனும் கீழே 3 லைனும் போடணும். மொத்தம் 7 லைன் போடணும். 7 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த சென்டர் லைனுக்கு மேலே 3 லைனும் கீழே 3 லைனும் போட்டிருக்கேன். மொத்தம் 7 லைன் போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த கார்னரில் இருக்கிற நாட்டை மட்டும் கழட்டி விட போகிறோம். பாருங்கள், 4 கார்னர்லேயும் நம்மளுக்கு நாட்டு இருக்கு இல்லையா, இந்த 4 நாட்டையும் நம்ம கழட்டி விட்டுடலாம். பாருங்கள், 4 கார்னரில் இருந்த நாட்டையும் நான் வந்து கழட்டி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட வேண்டியதா. இப்போ நான் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன்.
எடுத்து உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடித்து விட்டுக்கலாம். மடிச்சுட்டு இந்த ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து வர ஒயர் பாருங்கள், நம்ம கார்னரில் ஒரு நாட்டை கழட்டி விட்டோம் இல்லையா, அந்த நாட்டோடைய ஒயர் 2 ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த 2 ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 ஒயர்லேயும் நாட் போட்ட பிறகு நம்மளுக்கு இந்த இடத்துல 5 நாட் வரும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 5 நாட் வந்திருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரியே 4 கார்னர்லேயும் நம்மளுக்கு 5 நாட் வரும். இதே மாதிரியே கண்டினியூவாக மீதி இருக்கிற ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். நம்மளுக்கு 4 கார்னர்லேயும் பாருங்கள் 5 நாட் வந்திருக்கு. இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம உள்ளே சொருக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரை எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ சொருகி முடிச்சிட்டோம். இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த நாட்டோடைய ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே ஏணிப்படி முடிச்சு போட்டு மொத்தம் 5 லைன் வந்து போட்டுருங்க. 5 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் 5 லைனும் போட்டு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு 2 லைன் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். அடுத்த 2 லைன் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு லைன் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இப்போ மீதி இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இங்கே சொருகும்போது பாருங்கள், நான் இப்போ இந்த நாட்டோடைய ஒயரை எடுத்து இந்த பக்கத்து நாட்டில் சொருக போகிறேன். பாருங்கள், அது பக்கத்து நாட்டில் சொருகிட்டு அதுக்கு கீழே இருக்கிற நாட்டில் சொருகி விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு ஒயரை சொருகிட்டேன். இப்போ அடுத்த ஒயரை சொருகலாம். பாருங்கள், இந்த நாட்டோடைய ஒயர் எடுத்து அது பக்கத்து நாட்டில் சொருகணும். சொருகிட்டு அதுக்கு கீழே இருக்கிற நாட்டில் சொருகிக்கலாம். இப்போ நம்ம 2 ஒயர் சொருகி இருக்கோம். அடுத்து 3வது ஒயர் பாருங்கள், இந்த 3வது ஒயர் எடுத்து அது பக்கத்து நாட்டில் சொருகிக்கலாம். சொருகிட்டு அதுக்கு கீழே இருக்கிற நாட்டில் கண்டினியூவாக சொருகிட்டு வாங்க. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி சொருகும்போது மேலே இப்படி தான் இருக்கும்.
ஸோ இதே மாதிரியே எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். நம்மளுக்கு மேல் பகுதி பார்க்க இந்த மாதிரி வந்திருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இதுக்கு ஹேண்டில் போட்டு காமிக்கிறேன். இதுக்கு வந்து 2.5 அடியில் 2 ஒயர் எடுத்து உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.